ஆசை தொலைக்காட்சியின் வெற்றி நிச்சயம் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் திரு என் பிரசன்னன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது யாருமே காலேஜில் சேர்றதே வேலை வாழ்க்கை இதுக்கான கண்டிப்பாக திட்டத்துக்காக தான் சேர்றாங்க. மிக பொருத்தமாக நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரே வந்திருக்கிறது இன்றைய இந்த +2 தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை பெருமளவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வகையில் சொல்லுங்கள். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய அனுபவம் இந்த மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். உங்கள் காலேஜை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2006 வருடம் நாமக்கல்லில் உருவாக்கப்பட்டது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளது சேர்மன் டாக்டர் பி செல்வராஜ், செக்ரட்டரி டாக்டர் பி கவித்ரா நந்தினி. நாமக்கல் மாவட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு கல்வி சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் நம்ம செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கல்விக்கு கண்டிப்பாக எஸ் சார் எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கே இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஒரு கல்வி சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட கல்லூரி செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2006 வருடம் இது உருவாக்கப்பட்டுச்சுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா AICTE அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ரூவலான கல்லூரி. நம்ம கல்லூரி பார்த்திங்கன்னா ISO சர்டிஃபைட் ஆகிருக்கு, NACல B+ கிரேட் வாங்கியிருக்கு. இப்போ வரக்கூடிய ஆண்டு நம்ம NBA அட்டானமஸ் இதுக்காக நம்ம போகிறோம். NBA பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கீழே வர்றது AICTE, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அந்த AICTEயில் அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம போகிறது தான் இந்த NBA ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வாரியாகவும் போகலாம், கல்லூரி வாரியாகவும் போகலாம். நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 3-4 கோர்ஸ்க்கு நம்ம NBA அட்டானமஸ் ப்ராசஸ்க்கு வரக்கூடிய கல்வி ஆண்டில் நம்ம போகிறோங்க. எக்ஸ்ட்ரா 4 கோர்ஸ் வரப்போகுது. இல்லைங்க, அந்த கோர்ஸுக்கு NBA சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். இது நம்ம கல்லூரியோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியோட பிரின்சிபல் டாக்டர் A நடராஜன். அவருக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. நம்ம கல்லூரியில் பார்த்துட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன், கேட்ரிங், இது இல்லாமல் 4 ஸ்கூல் நம்ம கல்லூரிக்கு கீழே நம்ம செயல்பட்டு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இதில் வந்திருக்கு. மோர் தென் 300 ஏக்கர்ஸ் இருக்குங்க. 100 பஸ்ஸஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா கரூர், தருமபுரி வரைக்கும் அந்த சைடு, இந்த சைடு திருச்சி வரைக்கும் நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக இங்கே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக நம்ம கல்லூரியில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் எத்தனாவது வருடம் சார்? இது பார்த்தீங்கன்னா இது 14வது வருஷங்க. 2006 நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணுதுங்க. 13 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2010 வருடம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில் போனாங்க. இது வரைக்கும் 9 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிருக்காங்க. இதில் போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டோடு நம்ம வெளியே அனுப்பிச்சிருக்கோம். இந்த பிளேஸ்மெண்ட் செல்லே உங்கள் காலேஜ் சார் நம்ம காலேஜ் மிச்ச காலேஜுக்கும் நம்ம காலேஜுக்கு இருக்கிற ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச காலேஜ்ல எல்லாம் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போவாங்க. சார் ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ட்ரைனிங், ஆப்டிடியூட், வெர்பல், நான் வெர்பல், இன்டர்வியூ ஸ்கில்ஸ், இதெல்லாம் தான் எல்லாமே நம்ம TNPSCக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே, TNEB, எலக்ட்ரிசிட்டி, மின்சார வாரியம், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி பேசிஸ்ல நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கல்லூரில். இதில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கல்லூரியில் இல்லை சார் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல, 4 வருஷத்துக்குமே வாங்குறது இல்லை. மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக என்னென்ன பிரிவு இருக்கு சார்? நம்மளதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 கல்லூரியில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்துட்டீங்கன்னா மெடிக்கல் மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்கள் இன்ஜினியரிங்ல கொண்டு வந்தப்பட்ட கோர்ஸ் தான் இந்த பிடெக் பயோடெக்னாலஜி. இது நம்ம காலேஜ்ல மட்டும் ஸ்பெஷலைஸ்டா இந்த கோர்ஸ் இருக்குங்க. இது ரிலேட்டட்னு சொல்றீங்கல்ல? கண்டிப்பா சார். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க சரிங்க படிச்சு முடிச்சு வேலை பெறும்போது எந்த இடத்துல பணியாற்றுவாங்க? சரி, இவங்க மருத்துவரா போக முடியாது. ஆனா மருத்துவத்துறையில இன்னைக்கு பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்ச மாணவர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கே தெரியுங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா பேராசிட்டமால் போட்டோம். இன்னைக்கு ஒரு காய்ச்சல் என்ன விதமான காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எக்கச்சக்கமான டெஸ்ட் போயிட்டு இருக்காங்க. இந்த பிடெக் பயோடெக்னாலஜி மாணவிகளுக்கு என்ன இதுனா, ஒரு நோய் எப்படி வருது, அந்த நோயை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அந்த நோய்க்கு தேவையான டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே R&D
ஆராய்ச்சி சம்பந்தமான எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்ச மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இது உங்க காலேஜோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கண்டிப்பா இது ஸ்பெஷல் கோர்ஸ். இது இல்லாம பிஇ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங். இது யூஜியில் நம்மகிட்ட இருக்கிறதுங்க. பிஜியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ எம்சிஏ, அது இல்லாமல் எம்இல அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இண்டஸ்ட்ரி சேஃப்டி இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிசைன், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற கோர்சஸ். மாணவர்களுக்கு உங்க ஆலோசனை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா. வந்து ஒரு பொதுவான கேள்வி இருக்குங்க. சரிங்க சார். பேரண்ட் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்காங்க. சரிங்க சார். இன்ஜினியரிங்க்கு எதிர்காலம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க சார். என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே வெளியில் மக்கள் பார்க்குறது என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சா வேலை இல்லை அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 போயிட்டு இருக்குங்க. ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரி 4.0 ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இசிஇ ட்ரிபிள் இ சிஎஸ்சி இது முடிச்ச மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு சன் இருக்காரு. சரிங்க சார். கண்டிப்பாக சார். இன்ஜினியரிங் சேர்த்தணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. சரிங்க. எந்த கோர்ஸ்ல சேர்த்தீங்க சார்? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்து என் பையனோ என் பொண்ணையும் நான் சேர்த்துனேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ இசிஇ டிபார்ட்மெண்ட் நான் சேர்த்துறேன். அதான் பெஸ்ட்ங்க. ஏன்னா ஏன் அது நான் சொல்றேன் அப்படின்னா 4 வருடம் படித்து முடித்த பிறகு அதுக்கு மரியாதையும் வேலை வாய்ப்பும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். சார் படிச்ச படிப்புக்கேத்த வேலை, படிச்ச படிப்புக்கேத்த சம்பளம் கண்டிப்பா இந்த துறையில இருக்கும். ஏன் நான் இந்த துறையை ஸ்பெஷலிஸ்டா சொல்றேன்னா, நீங்க பிஇ சிஎஸ்சி முடிக்கிறீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டு மட்டும் தான் போக முடியும். மெக்கானிக்கல் முடிக்கிறீங்கன்னா கோர் ஃபீல்டு மட்டும் தான் போக முடியும். பட் இந்த பர்டிகுலர் இசிஇ டிபார்ட்மெண்ட் நீங்க முடிக்கிறீங்கன்னா போத் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம், கோர் ஃபீல்டுக்கும் போகலாம். கவர்மெண்ட்ல இருக்கிற எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஎஸ்என்எல், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது மாதிரி நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் போகலாம். ஸோ இந்த 3 விதத்துலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால தான் நான் பிஇ இசியும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். இந்த ஐடி தான் இப்போ எல்லாத்துடைய கனவாக இருக்கு. ஆமாங்க சார். எதிர்காலம் அப்படி இருக்குங்களா? நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருங்கிறதுனால சார் இந்த வருஷம் சார் நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 436 மாணவர்கள் ஃபைனல் இயரில் முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. அதில் 421 மாணவர்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வெல் பிளேஸ்ட். இதில் அதிகபட்ச சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம். இதுல கம்மியான சம்பளம்னு பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய், மாசம் 10,000 ரூபாங்க. இதுல ஆவரேஜ் சேலரி அப்படின்னா 18,000 ரூபாய் மினிமம் சேலரி எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 420 மாணவர்கள் வேலை வாங்கி கொடுத்ததுல 210 பேர் பக்கம் ஐடி ஃபீல்ட்ல நம்ம ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாங்க சார். இப்போ வந்துங்க உங்க கல்லூரியில் உள்ள சிறப்பு பிரிவுகள். சரிங்க சார். அது எதை சொல்லுவீங்க நீங்க? சார் நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பிரிவுகள் அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜி. கண்டிப்பா சார். ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு, லிமிடெட் காலேஜஸ்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்டு போகணும், என் கனவே மெடிக்கல் ஃபீல்டு, பட் நீட் எக்ஸாம் வந்துருச்சு, என்னால அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போக முடியல, அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கொண்டு வந்தப்பட்ட கோர்ஸ் தான் இந்த பிடெக் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம காலேஜ்ல ஸ்பெஷல் கோர்ஸ்னா பிடெக் பயோடெக்னாலஜி சொல்லலாம் சார். உங்க காலேஜ்ல அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொன்னீங்கல்ல, கண்டிப்பாங்க சார். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சார் கண்டிப்பா சொல்லலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 530 ஆஃபர் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். 420 பேர் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனா 530 ஆஃபர். ஒரே ஸ்டூடெண்ட் 3 கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காப்ல, ஒரே ஸ்டூடெண்ட் 2 கம்பெனில. சார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் 116 மாணவர்கள் வெளியில போறாங்க. இதுல 116 மாணவர்களுமே மெக்கானிக்கல் துறை சார்ந்த கம்பெனில தான் நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே அந்தந்த துறை சார்ந்த வேலையை தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். மிச்ச காலேஜ் மாதிரி நம்ம பிபிஓலையோ இல்ல ஒரு கால் சென்டர்லயோ நம்ம காலேஜ்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வேலை வாங்கி தரல. ஸோ படிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த துறை சார்ந்த வேலை, அந்த வேலைக்கு என்ன சம்பளம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 4,000 சம்பளத்துக்கு போறாங்க, 8,000 சம்பளத்துக்கு போறாங்க. பெரிய இல்ல அதுக்கான பதில் தான் இப்ப நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்ம கல்லூரியில எந்த கம்பெனியுமே நம்ம கூப்பிட்டு வரலைங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் இ பையன் படிச்சிருக்கானா மின்சாரத்துறை சார்ந்த கம்பெனிகள், ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒரு பையன் படிச்சிருக்கானா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ், ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாவே கட்டடக்கலை சார்ந்த கம்பெனிகள். அந்தந்த சொல்லுங்க சார். சிவிலுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சார், எவர் கிரீன் கோர்ஸுங்க. ஆமாங்க சார். அது உங்க கல்லூரியில எந்த நிலையில் இருக்கு சார்? நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்ல லெபார்டரி ஆய்வகங்கள் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிற ஐஐடி விஐடிக்கு இணையா நம்ம வந்து லெபார்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்ல 30 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். இந்த ஜோன்லயே வேற எந்த கல்லூரியிலுமே இல்லாத ஒரு இதுங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழணும்னா 3 விஷயம் இன்றியமையாது. இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, போட ட்ரெஸ். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்
இருக்க இடம். அப்படிப்பட்ட கட்டடக்கலையை சம்பந்தமா படிக்கிறது தான் இந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டுங்க. நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 60 மாணவர்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சுட்டு வெளியில போறாங்க. இந்த 60 பேத்துக்குமே சிவில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஜாப் நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்க கல்லூரியோட சிறப்பம்சமே, அந்த துறை சார்ந்த வேலை. மாணவர்களுடைய படிப்பு. ஆமாங்க சார். ரேங்கிங் எப்படி சார்? நம்ம கல்லூரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் முடிச்சுட்டு போயிருக்கிறதுல 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில் போனாங்க. இது வரைக்கும் நம்ம கல்லூரியில் முடிச்சுட்டு போனதில் ஒவ்வொரு பேட்சுமே மினிமம் 8 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளது வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போங்க. ஏன்னா நம்ம கல்வி எங்கே வேணாலும் கற்றுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கம். நம்ம கல்லூரியில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கம். 2வது கல்வி. எப்பேற்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 600 மார்க் எடுத்துகிட்டு வர மாணவனையும் கூட படிக்க வச்சு அவனை சப்ஜெக்ட் கிளியர் பண்ண வச்சு அவனுக்கு டிகிரி வாங்கி கொடுக்க வேண்டியது. 3வது படித்த படிப்புக்கேற்ற வேலை. ஸோ இது 3 தான் எங்களோட தாரக மந்திரம். ஒழுக்கம், படிப்பு, வேலை வாய்ப்பு. இது 3 எய்மா வச்சு தான் கல்லூரியில் இருக்க அனைத்து பேராசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். சார் நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே டாக்டரேட் பிஹெச்டி முடிச்சவங்க மினிமம் 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே பிஹெச்டி முடிச்சவங்க இருக்காங்க. இது இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவி பேராசிரியர்கள் மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் நம்ம கல்லூரியில் இருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் 180 பேராசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 180 to 190 பேர் நம்ம கல்லூரியில் பேராசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் அவங்களோட கல்லூரி இதை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பேராசிரியர்கள் தான் நம்மகிட்ட செயல்பட்டு இருக்காங்க சார். லேப் வசதிகள் சார், லேப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோனில் நாமக்கல் ஜோன்லேயே சார் பெஸ்ட் லெபார்டரி ஃபெசிலிட்டி இருக்கிற காலேஜ் நம்ம காலேஜ். இதுக்கு தனியாக நம்ம சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் லெபார்டரி ஃபெசிலிட்டி இருக்கிற கல்லூரி அப்படின்ட்டு நம்ம கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஏன்னா NAC அவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா UGCயால் கொடுக்கப்படுறது NAC கிரேடுங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் எங்களால் NACல கிரேட் வாங்கியிருக்க முடியாது. இந்த ஃபெசிலிட்டியில் இருந்தனால தான் நாங்கள் NACல கிரேட் வாங்கினோம். ஸோ லெபார்டரி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லெபார்டரி CSE டிபார்ட்மெண்ட் மினிமம் நம்ம கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே கணிப்பொறி இருக்குங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ECE டிபார்ட்மெண்ட், EEE, CSE, மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா IIT, VITக்கு நிகராக நம்ம லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பேசுறப்ப அந்த டிசிப்ளினை பத்தி சொன்னீங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பெற்றோர்களுக்கு மிக பிடித்தமான விஷயம். கண்டிப்பா மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமா சார். சார் அது ரொம்ப பேலன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து 10th ஒரு பையன்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா 10th நல்ல மார்க் எடுத்தானா உன்னோட லைஃப் அமையும் 10th மார்க் வச்சு தான் அப்படின்னு சொல்லி 10th ஃபுல் ப்ரெஷர் கொடுக்குறோம். அடுத்து அவன் 11th 12th வந்ததுக்கு அப்புறம் 12th வச்சு தான் உன்னோட கேரியர் இருக்கு, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் நீ 12th கொடுத்தாகணும் அப்படின்ட்டு வர்றோம். ஸோ அவன் 12th முடிச்சுட்டு அவன் காலேஜுக்குள்ள வர்றப்ப ஒரு நல்ல சந்தோஷமா அவனோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றான். ஸோ அவனோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் 12th முடிச்சுட்டு அவன் தேர்ந்தெடுக்கிற பாடப்பிரிவில் இதில் அதில் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அவன் கஷ்டப்படுறதை வச்சு தான் அவனோட லைஃப் அமையுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப டிசிப்ளின் அப்படிங்கிறது அங்கே ஒரு மேஜர் ரோலுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்மலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கெல்லாம் பிறந்த குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் கூட கொண்டு வந்து அவனுக்கு தேவையான கார்ப்பரேட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதுக்கு தேவையான விஷயங்களை அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கொடுத்து 4th இயர் வர்றப்ப அவனுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல். ஸோ இங்கே எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரின்சிபல் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டீன், டைரக்டர், HODs எல்லாருமே டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் இன்னைக்கு பெற்றோர்கள் விரும்புறாங்க. சார் நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் சார் மந்த்லி 45 days ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குங்க. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிடுறோம், லெட்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிடுறோம். இது இல்லாமல் நம்ம ERP நம்ம காலேஜில் ஃபெசிலிட்டி இருக்குது. இது மூலமாக பேரண்ட்ஸோட மொபைல் நம்பருக்கே போயிருங்க. ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு டெஸ்ட் நடந்தோன்னா டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்திருக்காப்ல, அட்டனன்ஸ் இந்த லாஸ்ட் 45 daysல எத்தனை டேஸ் வந்திருக்காப்ல, ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் ஆயிரும். ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் வர்றப்ப பையன் ஒழுக்கமாக இருக்கானா, காலேஜுக்கு ரெகுலராக வரானா, ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றானா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதுல உங்க பையன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவங்க ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரா நாங்க பேரண்ட்ஸோட கான்டாக்ட்ல தான் இருக்கோம். நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பத்தி ரொம்ப சொல்றப்ப ரொம்ப புல்லரிக்கிற வகையில சொன்னீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மபுரியில இருந்து கரூர்ல இருந்து பட் ஒரு டெய்லி ஒரு 2 hours ஜேர்னி அப்படிங்கிறது நல்ல விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? சார் அப்படி இல்லை சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் யாருமே வந்து அவங்களோட பையன் பிள்ளைய வந்து ஹாஸ்டலில் கொண்டு விட ரெடியா இல்லை.
நான் அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். அதான் யாருமே விடுதியில் கொண்டு வந்து விடுறதுக்கு புரியுது. வந்து பெஸ்டா? சரி, ஹாஸ்டல்ல நீங்க எப்படி வச்சிருக்கீங்க சார்? ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம கல்லூரியில் 2 ஹாஸ்டல் இருக்கு சார். பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டலில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு ரூமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம தங்க வைக்கிறோம். இது இல்லாமல் ஹைஜீனிக் ஃபுட்டுங்க. நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் எக் கொடுத்துட்றோம். காலையில் நைட்டு டிஃபன், மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீல்ஸ் அவனுக்கு தேவையானது கொடுத்துட்றோம். இது இல்லாமல் டெய்லியுமே ஹாஸ்டலில் ஈவினிங் 7 to 9 அவனுக்கு வந்து ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசி டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயரில் ஒரு பையன் படிக்கிறான், அவன் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கானா, அந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய வாத்தியார் அந்த ஆசிரியரை வந்து ஈவினிங் போய் அவனுக்கு கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். எக்ஸாம் டைமில் அது இல்லாமல் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நைட் அவங்களோடய ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான் சார். ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு சார் நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் இது வரைக்குங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி ஒரு நிகர இடம் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸில் ஒரு வேளை ஸ்கூலில் வந்து ஸ்டேட் லெவல்லையோ ஜோனல் லெவல்லையோ வின் பண்ணியிருந்தா நம்ம ஃப்ரீ அட்மிஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது வரைக்கும் 540 சரிங்க அந்த வந்த பையங்க சரிங்க சார். ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரஸ்ட் உள்ள மற்ற மாணவ மாணவியருக்கு சார் அவங்க வந்து நீங்க அவங்கள ஆனர் பண்ண சார் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் சார் கிரிக்கெட், வாலிபால், கபடி, அத்லெட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குங்க. இப்போ நடந்து முடிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டியோட அத்லெட்டிக்ல நம்மளது வந்து ரன்னருங்க. 526 கல்லூரியில் நம்ம கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ரன்னர் இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம 526 கல்லூரி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு இதற்கு நாங்கள் போயிருக்க முடியாது. இது இல்லாமல் நம்ம கல்லூரியில் 543 கோல்டு மெடல், 654 சில்வர் மெடல், 743 பிரான்ஸ் மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோங்க. ஸோ எங்கள் சேர்மன் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு எப்பவுமே தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஒருவேளை 12th முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களோட ஸ்கூலில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷல் பிளேசஸ் இருந்தால் உங்களுக்கு நம்ம ஃப்ரீ அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம் 4 இயர்ஸ்மே. இப்போ ஃபீஸை பற்றி வருவோம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து ஃபீஸ் தான். எஸ் சார், எஸ் சார். 2-3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் எப்படி அனுப்ப கண்டிப்பாக எஸ் சார், எஸ். அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஃபீஸ் நம்ம கல்லூரியோட ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மாணவன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா வந்தா என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் நாங்கள் வாங்குறோம். இதில் கவுன்சிலிங்ல போய் வந்தாலும் அதே ஃபீஸ் தான், டைரக்டா மேனேஜ்மெண்ட்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலும் அதே ஃபீஸ் தான். நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச கல்லூரி மாதிரி காலேஜ் ஃபீஸ் தனியாக கட்டிட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைம் மாதம் இதுக்கு தனியாக ஃபீஸ் அதுக்கு தனியாக ஃபீஸ் நாங்கள் வாங்க மாட்டோம். அட்மிஷன் போடுறப்போ உங்களுக்கு என்ன ஃபீஸ்ன்னு சொல்லி நாங்கள் போடுறோமோ அதை தான் 4 வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்கே நாங்கள் இப்போ சொல்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுதியை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா படிச்சுட்டு போன வெளி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஏதாச்சும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கியிருக்கோமா? இப்போ நான் சொன்னக்கூடிய ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச காலேஜில் எல்லாமே ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் தனியாக அது மாதிரி நம்ம எதுவும் வாங்குறது இல்லை சார். சார் கண்டிப்பாக தராங்க சார். 180 கட் ஆஃபுக்கு மேலே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, இப்போ 12th இதில் 200க்கு 180 கட் ஆஃபுக்கு மேலே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாக ஃப்ரீங்க சார். ஃப்ரீ. அதாவது இப்போ 50 சிறந்த மதிப்பெண்களோட வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம்ம வந்து முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து மெரிட் பேஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து நம்ம 4 வருஷம் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் சார். இது மாதிரி இது வரைக்கும் நம்ம கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரி மெரிட்ல வந்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு போயிருக்காங்க. உங்க கல்லூரியோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுங்க சார்? நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் 5 சிறப்பு அம்சங்கள் நான் சொல்லி இது பண்ணிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் டிசிப்ளினா நம்ம 4 வருஷம் முடிகிறப்ப டிசிப்ளினா முடிச்சு கொடுப்போம். அவங்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தோட தான் அவன் வெளியில வருவான். 2வது விஷயம், வரக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம தேவையான 4 வருஷம் முடிகிறப்ப அவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு எதில் எந்த ஃபீல்டில் வேணுமோ அதுக்கு தேவையான ட்ரைனிங்கை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயரில் கம்யூனிகேஷன் ட்ரைனிங், செகண்ட் இயரில் ஆப்டிடியூட் வெர்பல், தேர்ட் இயரில் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், ஃபைனல் இயரில் மார்க் இன்டர்வியூ, ட்ரெஸ் கோடிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச காலேஜ்லாம் ஃபைனல் இயரில் தான் கொடுப்பாங்க. நம்ம கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அதுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கேரியர் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு ஒரு செல் போட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். 3வது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை முடிஞ்ச அளவு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரைனிங் தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 4வது விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் இன்ஜினியரிங் அவனுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செமஸ்டரும் தனித்தனியாக அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். 5வது விஷயம், இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா கல்லூரியிலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்படிஷன் எக்கச்சக்கமான மாணவர்கள் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியங்கள், அதுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க, அதுக்கு தேவையான ட்ரைனிங்கை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் சார். ஆமாம் சார், பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக
கண்டிப்பாக 91% ஓவராலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்ல ரிசல்ட். இது வரைக்கும் லாஸ்ட் ப்ரீவியஸ் 4-5 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க. அந்த மாணவர்களுக்கு நிறைவாக உங்களுடைய ஆலோசனை? சார் 2 விஷயம்தான். உங்களோட கனவு அப்படின்னு இருக்கும், மாணவர்களுக்கு அவங்களோட கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், ஏதோ ஒரு கனவோட அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ மார்க் அப்பார்ட் ஃப்ரம் மார்க்கை வந்து அவங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்க கனவு என்னவோ அதுக்கு நிகரான ஒரு கல்வியை அவங்க இதுக்கு மேலே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, காம்படிஷன் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத எங்கள் கல்லூரி நிர்வாகம், முதல்வர், இங்கே பணிபுரியும் அனைத்து பேராசிரியர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் சார். மிகவும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு ஆல்.